வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கிரிப்டோ கரன்சி மோசடியில் கடந்த 6 மாதம் தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் கைது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. புதுச்சேரி ஆளுநர் முதல்வரிடையே மோதல் இல்லை. நாராயணசாமிக்கு உள்துறை அமைச்சர் கண்டனம். ரூபாய் 63 லட்சம் செலவில் புதுவை காவல்துறைக்கு புதிய தடய அறிவியல் ஆய்வீக வாகனம். கவர்னர் முதல்வர் ஒப்படைப்பு. புதுவையில் சூறைக்காற்றுடன் திடீர் மழை, மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு, பல்வேறு இடங்களில் மின்தடை. கிரிப்டோ கரன்சி மோசடியில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் பாபு என்கிற சைது உஸ்மானை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1.5 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். கடந்த வருடம் லாஸ்பேட்டை சேர்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மோசடி மூலம் 93 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்து பின்னர் அந்த பணத்தை அவர்களால் எடுக்க முடியாமலும் அவர்களுக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நஷ்டப்படுத்திவிட்டார்கள். மற்றும் அதன் தொடர்ச்சியாக 8 நபர்கள் இதே ஹாஸ்கோ கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக 2.5 கோடி ரூபாய்க்கு புகார் வரவே அது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாகசைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பெயர்கள் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன்படி வழக்கு சம்பந்தமாக இதுவரை 5 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த சொகுசு கார்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். மேலும் இந்த வழக்கில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் பாபு என்கிற சைது உஸ்மானை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி, காவலர்கள் அரவிந்தன், நந்தகுமார் என்ற தனிப்படை போலீசாரால் நேற்று மாலை கோயம்புத்தூரில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேலும் மேற்படி வழக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த 9 நபர்கள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ததன் மூலம் பணத்தை இழந்திருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஆஸ்பே என்ற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்த ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்த பணத்தை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்துவிட்டதாக வந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் முதன்முறையாக புதுச்சேரி போலீசார் சைது உஸ்மான் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் மீது 5 மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சையத் உஸ்மானை கைது செய்த அவரிடமிருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக புதுச்சேரி இணைய வழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாக சைத்தன்யா பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற எந்த ஒரு முதலீடு, கிரிப்டோ கரன்சி, வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்றவற்றை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம். கடந்த ஓராண்டில் மட்டும் 70 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் இணைய மோசடியால் பணத்தை இழந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் சைபர் குற்றம் தொடர்பாக சந்தேகங்களோ அல்லது ஆன்லைன் மோசடியில் பணம் இழந்திருந்தால் உடனடியாக இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலைய இலவச தொலைபேசி எண் 1930 இணையதளம் cybercrime.government.in தொலைபேசி எண் 0412261444 9489205246 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றார். அரசுக்கு நல்ல பெயர் கிடைப்பதால் வயிற்றெரிச்சலால் ஆதாரமற்ற தகவலை நாராயணசாமி பரப்புகிறார் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சகம் மன்சுக் மாண்டவியாவை கார் வரை சென்ற வழி அனுப்பும் போது ரகசியமாக துணைநிலை ஆளுநரை மாற்ற வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வைத்த கோரிக்கையை மத்திய அமைச்சர் நிராகரித்துள்ளார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடந்த 15ஆம் தேதி தெரிவித்திருந்தார். ஆனால் இதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடும் கண்டனத்தையும் மறுப்பையும் தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கும் முதல்வருக்கும் எந்த மோதலும் இல்லை. அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. ஆளுநரின் ஒத்துழைப்புடன் 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு நல்ல பெயர் கிடைப்பதால் வயிற்று எரிச்சலால் ஆதாரமற்ற தகவலை நாராயணசாமி கூறியுள்ளார். இது கண்டிக்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் தடய அறிவியல் ஆய்வக வாகனத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் புதுவை காவல்துறைக்கு ஒப்படைத்தனர்.
புதுச்சேரி காவல்துறைக்கு மத்திய அரசின் நிதியின் மூலம் ரூபாய் 65 லட்சம் செலவில் தடய அறிவியல் ஆய்வகம் வாகனம் வாங்கப்பட்டுள்ளன. இதனை புதுச்சேரி காவல்துறைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நேற்று நடந்தது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் கலந்து கொண்டு கொடி அசைத்து துவக்கி வைத்து வாகனத்தை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்களை கண்டறியும் செயல்முறை செய்யப்பட்டது. பிறகு துப்பறியும் நாய் பிரிவின் சாகசங்கள் காவல்துறையின் மூலம் கண்காணிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நடமாடும் தடய அறிவியல் வாகனம் மூலம் கொலை மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை உடைய குற்றங்கள் நடக்கும் இடங்களுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த இடத்திலேயே விசாரணைக்கான முடிவுகள் தெரிவிக்கப்படும். கொலை நடந்த இடத்தில் உள்ள மனித ரத்தமா அல்லது விலங்குகள் ரத்தமா என கண்டறிய முடியும். மேலும் போலீசார் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்கள் என்ன மாதிரியான போதைப் பொருள் என அந்த இடத்திலேயே சோதனை செய்து தெரிவிக்கப்படும். இதன் மூலம் புதுவையில் 95% ஆய்வக சோதனைகள் மேற்கொள்ளப்படும் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நேற்று இரவு திடீரென சுரைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. பல்வேறு இடங்களில் வேரோடு மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் மின்சாரம் தடைபட்டது. புதுவையில் கோடை வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. கத்திரி வெயிலின் தாக்கம் குறையாமல் வெப்பம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. நேற்று முன்தினம் புதுவையில் 106 டிகிரி வெயில் கொளுத்தியது. இதனால் பகல் வேளைகளில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே தயங்குகின்றனர். நேற்று வெயிலின் அளவு 98.8 டிகிரி பதிவாகியிருந்தது. இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசியது. இருந்த நிலையில் இரவு 10:30 மணி அளவில் திடீரென பலத்த சுரைக்காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் நகர பகுதிகளின் சாலைகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நின்றது. காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஆங்காங்கே மரக்கிளைகளும் முறிந்து விழுந்தன. இதனால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. மேலும் சிக்னல்களில் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தலின் இரும்பு தூண்கள் முறிந்த சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது. மின்னல் தாக்கி காராமணி குப்பம் பகுதியில் ஒரு தென்னை மரம் தீப்பற்றி எரிந்தது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பல நாட்கள் கடும் வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்த நிலையால் நேற்றிரவு பெய்த திடீர் மழையால் ஒரே அளவு வெப்பம் அணிந்த குளிர்ச்சியான சந்தோஷம் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ பிரகாஷ் செல்வம், முத்துக்குமார், சந்தோஷ், முருகன், வீரமணி, மாமகேஸ்வரி, பாக்யா, முனியம்மா, கோதை உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் கன்சன் வியானி 493 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி டோனியா கேத்ரேன் 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் சந்தீப் 487 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மேலும் பல மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஹரிணி 591 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி கிருத்திகா 583 மதிப்பெண்கள் பெற்ற 2ஆம் இடமும், மாணவி திவ்யதர்ஷினி 575 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இப்பள்ளியானது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியரே பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டி ராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து பாராட்டி இனிப்பு வழங்கி வாழ்த்தினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தினர். அதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக மாணவ மாணவர்களின் இந்த பேரணி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் உடனிருந்தனர். முளக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் கே நாராயணசாமி கோவில் தரைக்கும் கிரானைட் கல் அமைப்பதற்கு 1,50,000 ரூபாய் நன்கொடை வழங்கினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியால் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்த கோவில் நிர்வாகத்திடம் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக கோவில் தரைக்கு கிரானைட் கல் அமைப்பதற்கு 1,50,000 ரூபாய் நன்கொடை வழங்கினர். மற்றும் நேற்று மாலை கோவில் யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட மூலகுளம் பகுதியில் உள்ள சுமார் 400 வீடுகளுக்கு நேரடியாக சென்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு தாம்பூலமாக டேன்னக் செட் தனது சொந்த செலவில் வழங்கினர். அப்போது கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 10ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்தனர். புதுவை ஐயன்குட்டிபாளையம் கோபாலக்கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 129 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். மாணவி பக்ரிதி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார். மாணவன் சண்முகவேலன் 486 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவன் கதிரவன் 484 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 20 மாணவர்கள், 375க்கு மேல் 61 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் ஒரு மாணவரும், அறிவியல் பாடத்தில் ஒரு மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்ற 84 மாணவர்களில் மாணவர் ராதீஸ்வரன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார். மாணவன் கைலாஷ் 453 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவி ஆதிரை பிரபு மற்றும் மாணவன் துரிகேஷ் 449 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 23 மாணவர்கள் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளர், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் மேனகா ஆகியோர் பாராட்டினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் நடைபெற்ற வணிக கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் மெகா வணிக கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்ட ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, ரோட்டரி மாவட்ட 2981 மண்டலம் உதவி ஆளுநர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக அனைத்து விருந்தினர்களையும் கண்காட்சி மற்றும் சங்கத்தின் தலைவருமான ரோட்டரியன் அனுராதா ராஜகோபாலன் வரவேற்று பேசினார். அப்போது இந்த கண்காட்சியில் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும், பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள், விளையாட்டுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் கண்காட்சியில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை குழுக்கள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட வணிக திருவிழாவில் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு வழங்கினார். சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது.
வணிக திருவிழா புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடந்தது. இதில் புதுச்சேரியில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 151 வணிக நிறுவனங்களும், மாகியில் 35 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 55 வணிக நேற்று நிறுவனங்களும், மொத்தம் 479 வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கேற்று 34 லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்பிற்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குலுக்கல் முடிவில் முதல் பரிசாக 34 மாருதி கார்களும், இரண்டாம் பரிசாக 68 ஹீரோ ஸ்கூட்டர்களும், மூன்றாவது பரிசாக 340 கிரைண்டர்களும், நான்காம் பரிசாக 340 மிக்சிகளும், ஐந்தாம் பரிசாக 3400 எலக்ட்ரிக் கெடல்களும், ஆறாம் பரிசாக 34,000 எவர்சில்வர் டோப் செட்டுகளும், ஏழாம் பரிசாக 3400 மில் குக்கர்களும், மொத்தம் 72,142 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று நடந்தது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சிவசங்கரன், சட்டமன்ற உறுப்பினர், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் பன்முக திறமையை வளர்க்கும் நோக்கில் SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 5ஆம் தேதியன்று தொடங்கியது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 17ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இதில் வேளாண்மை மற்றும் தொடக்கக்கலை பயிற்சி, யோகா, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், கட்டிடக்கலை பயிற்சி, AI தொழில்நுட்பம், ட்ரோன் செயல் விளக்கம் பயிற்சி, கூடைப்பந்து பயிற்சி, சுடுமண் சிற்ப கைவினை பொருட்கள் உருவாக்குதல் பயிற்சி போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு திறம்பட பயிற்றுவிக்கப்பட்டன. இதில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் கூறினர். பயிற்சியுள் மாணவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை வரைபட மாதிரி மற்றும் சுடுமண் சிற்ப மண்பாண்ட படைப்புகள் அனைத்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பயிற்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் ஆகியோர் இணைந்து கோடைக்கால பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் சேர்ந்திருந்தனர். புதுச்சேரி பிளம் தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கல்வெட்டு பாலம் சீரமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு செய்தார். புதுச்சேரி பிளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை பகுதிகள் பெரிய வாய்க்கால் மேலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் NBCC நிறுவனத்தின் மூலம் கல்வெட்டு பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை திமுக பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு பணி முன்னேற்றத்தை ஆய்வு செய்தார். பெரிய வாய்க்கால் வழியாக தண்ணீர் விரைவாக வெளியேற கல்வெட்டு பாலத்தின் உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாலம் வேலையை வேகமாகவும் தரமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர் ஸ்மார்ட் சிட்டி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் CTOவை கேட்டுக்கொண்டார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஹிமோக்லிட் பெண்கள் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. மெஷின் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் 2024-25ஆம் ஆண்டின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 369 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அனைத்து மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு 100% தேர்ச்சி பெற்றமைக்காக ஆசிரியர்கள், உடன் அழைப்பாளர்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு 100% தேர்ச்சி பெற்றமைக்காக ஆசிரியர்கள், உடன் உழைப்பாளர்கள் ஆகியோருக்கு பள்ளி முதல்வர் ஜான் ஹில்டா நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மாணவி சூர்யா பிரபா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், மாணவி ஹாஷிகா 488 மதிப்பெண்களும் பெற்று பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி நபீலா 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடமும் பெற்றனர். மாணவிகள் அனைவரையும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மதர் ஜெய்சிந்தா, மேரி மற்றும் ஆசிரியர்கள் சேவியர் முதலாளோன் உடனிருந்து சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8720 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கிரிப்டோ கரன்சி மோசடியில் கடந்த 6 மாதம் தலைமுறைவாக இருந்த தொழிலதிபர் கைது. புதுச்சேரி சைபர் துறை போலீசார் அதிரடி. புதுச்சேரி ஆளுநர் முதல்வரிடையே மோதல் இல்லை. நாராயணசாமிக்கு உள்துறை அமைச்சர் கண்டனம். ரூபாய் 63 லட்சம் செலவில் புதுவை காவல்துறைக்கு புதிய தடய அறிவியல் ஆய்வீக வாகனம். கவர்னர் முதல்வர் ஒப்படைப்பு. புதுவையில் சூறைக்காற்றுடன் திடீர் மழை. மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பல்வேறு இடங்களில் மின்தடை. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் மெகா வணிக கண்காட்சி. கவர்னர் துவக்கி வைப்பு. சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட வணிக திருவிழா பரிசளிப்பு. தேர்வு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.